வணக்கம் இந்தியா. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியது. கிட்டத்தட்ட 4வது நாளாக ஸ்ட்ரெயிட்அவே மார்க்கெட் விழுந்திருக்கு. இன்னைக்கு 90 புள்ளிகள் குறைந்து 25,951 25,951 முடிவடைந்திருக்கிறது. மேலும் லேக் ஆஃப் டைரக்ஷனல் ட்ரிகர் இல்லைங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதோட சென்டிமெண்ட்டும் ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்வெஸ்டரும் சரி இன்ஸ்டிடியூஷனும் சரி. அதுமாரி இது ஒரு பொட்டன்ஷியல் கன்சாலிடேஷன். நேற்றுக்கே சொன்னோம்ல, ஸோ நம்மளுடைய நேற்றைய தினத்தினுடைய மறுபதிவை போய் கேளுங்க. ஒரு 2 நாள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதை தவிர ஒரு ஹாலிடே மூடு, மக்களுக்கு ஒரு ஹாலிடே மூடு வந்ததுனால ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கி நல்ல வால்யூம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அட்வான்சஸ் 754, டிக்ளைன்ஸ் 1952. மேலும் இன்றைக்கி 2 இண்டஸ்ட்ரீஸுமே ஒரு நிஃப்டி 50 சரி அண்டு சென்செக்ஸும் ஒரு மாதிரி இந்த நவம்பர் கேப் ஆஃப் 14 months இருந்ததில்ல, அதுலேருந்து ஒரு ப்ரெஷரில் இந்த மாதம் இதுவரையிலையும் ஒரு 1.46% கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சென்செக்ஸும் அதுமாரி 1.71% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஸோ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு மியூட்டட்னே சொல்லலாம். அதுமாரி 20-day ஆவரேஜ் டெய்லி ட்ரேடிங் வால்யூம் நிஃப்டி 50ல் பார்க்கும் பொழுது டிசம்பர் ஒன்லி 250 million shares கம்பேர் வித் 300 million இன் நவம்பர். இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது? ஒரே ஒரு நாள், ஹேண்ட்ஃபுல்லாக ஒன்லி ஒன் டேக்குள்ளே அதை அச்சீவ் பண்ண முடியுமா என்பது ஒரு $1 million கொஸ்டின். ஸோ அதனால் மார்க்கெட் ஒரு ஃபேஸ் ஆஃப் ஒரு ஷார்ட் டேர்மில் எக்ஸாக்ஷன், அதாவது ஒரு ஓட்டம் ஓடிட்டு ஒரு மூச்சு அரைக்க அனுப்பாங்கல்ல, அதை மாதிரி மார்க்கெட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுமாரி செக்டார்ஸ் பர்ஃபார்மன்ஸு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு மிக்சடாக இருக்குது. ஒன்லி 3 தான் பெட்டராக இருக்குது. மீடியா, எஃப்எம்சிஜி அண்ட் பிஎஸ்யூ பேங்க் ஏரிய துறைகள். மறுபுறம் பாக்கி எல்லாமே வீழ்ச்சி. அதில் ஐடி, ரியாலிட்டி அண்ட் எனர்ஜி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏரிய பங்குகள்னு பார்த்தோன்னா டாடா ஸ்டீல், டாடா கன்சியூமர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், தென் கிராசிம், நெஸ்லே இவையெல்லாம் ஏரிய பங்குகள். அதாவது ஸ்லைட் ஆக்டிவிட்டி இன் சிமெண்ட்லையும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மறுபுறம் இறங்கினதில் அதானி போர்ட்ஸ், பவர் கிரிட், ஹெச்எல் டெக், ட்ரெண்ட், பிஎல் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சந்தைகளில் 76 பங்குகள் 52 week ஹையையும் 130 பங்குகள் 52 week லோவையும் டச் பண்ணியிருக்கிறது. மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவாக இருப்பதை காண முடிகிறது. இட்ஸ் அ ஃபர்ம் நெகட்டிவ். ஓகே, ஸோ மேலும் இன்றைய தினம் சில்வர் இடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹை வால்யூம் நடந்திருக்கு. டாடா சில்வர் இடிஎஃப்லேயும் சில்வர் பீஸ்லையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய்க்கு பணியமாகி இருக்கிறது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்றைக்கி 6.22% அதிகரித்து 9.72 இருக்குது. அதுபோல் இந்த தினம் தங்கம் பார்த்தோன்னா 1843 ரூபாய் ஒரு ஹையை ஏறி அது கீழே அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 1,38,030 வெள்ளி அதுவும் ஒரு புது உச்சத்தை தொட்டது. இன்றைக்கி தொட்டு அங்கிருந்து ஒரு 5000 பாயிண்ட் இறங்கி 2,34,744 வணிகமாகி கொண்டிருக்கிறது. குருடாயில் 58 ரூபாய் அதிகரித்து 5,240 வணிகமாகிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஐடிசி இன்றைக்கி பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நண்பர்களே, இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஐஐபி டேட்டா அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக் அவுட்புட் இன்றைக்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்தினுடைய ஹையை தொட்டுள்ளது 6.7%. ஸோ போன மாதம் கம்பேர் வித் 0.4%. ஸோ இந்த ப்ரீவியஸ் மந்தில். ஸோ அதனால் இது ஒரு ஹையஸ்ட் ரீடிங்னே சொல்லலாம் இந்த பாஸ்ட் 2 yearsல. ஸோ அதனால் ஒரு அக்ஸலரேஷன் ஒரு ப்ராட் பேஸ்டு இந்த மாதத்தில் பார்க்க முடிஞ்சது. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் 8% ஃப்ரம் நவம்பர், 2% இன் அக்டோபர். ஸோ அதனால் மைனிங் அவுட்புட்டும் இம்ப்ரூவ்டு, growing by 5.44% கம்பேர் வித் ஒரு கான்ட்ராக்ஷன் 1.8% ப்ரீவியஸ் மந்தில். அதுமாதிரி கேபிட்டல் குட் ப்ரொடக்ஷனும் 10.4% above 10ங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவும்
12.1%, கன்சியூமர் டியூரபிள்ஸும் 10.3% இயர் ஆன் இயர். ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, நாளைக்கு நம்ம சந்தைகள் கேப் அப் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் இவ்வளவையும் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். மேலும் நாளைக்கு இன்னொரு விஷயமும் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ரீபேலன்சிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 19 கம்பெனிகள் ரீப்ளேஸ் ஆகுது. அதனால் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரீஷஃபிள் இந்த ரீசன்ட் இயர்ஸில் இதுமாரி நடந்துக்கிறது இதுதான் முதல் தடவை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியில் அதற்கு தகுந்தாற்போல் சந்தைகள் அந்த ஸ்டாக்குகளையும் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும். உதாரணத்துக்கு இன்க்ளூஷனில் பார்த்தோன்னா மாருதி, ஏஷியர் மோட்டார், ஏயு ஸ்மால், ஹீரோ மோட்டாகாப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஃபோர்டிஸ், SBI, Glenmark, then Hindalco, among others. On the other hand, Shree Cement, Mazdanda, Dixon, ICICI Bank, Divis Lab, Kotak Mahindra, HDFC Bank, BL, Bajaj Finserv, இதெல்லாம் வந்து அது வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் எஸ்டிமேட்டட் இந்த ரீபேலன்சிங்னால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,300 கோடி ரூபாய்க்கு உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வரதில் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ திஸ் வில் ஹாவ் அ இம்பேக்ட் ஆன் த நிஃப்டியில் கிடைக்கக்கூடும், அதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நிஃப்டி ரீபேலன்சிங்கும் இந்த பாசிவில் அதுவும் நாளைக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மியூட்டட் இன்புட்டு நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எபோவ் ஆவரேஜ் டுடே, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை 25,920 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் 26,100 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கக்கூடும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அரௌண்ட் 26,000 புட்டு நடந்துள்ளது. மேலும் நிஃப்டியும் வந்து 21 days எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பிலோ இருக்குது. ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இந்த கன்சாலிடேஷன் சிக்னலிங் என்ன, ஒரு பொட்டன்ஷியல் அப் மூவுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலைகள் நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு சந்தைகளில் வந்து வெகுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாளைய தினம் நம்ம சந்தைகளில் இந்த வருஷத்தோட F&O க்ளோசிங்கு, ஸோ அதுமாரி எல்லா பொசிஷன்ஸும் அதில் க்ளோஸ் பண்ணி அடுத்தது வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனால மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.